அஸ்ஸலாமு அலைக்கும். நமது இந்த வரலாற்று தேடலின் 3வது எபிசோடுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். வலைக்கும் அஸ்ஸலாம். இந்த 3வது எபிசோட்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ரொம்ப ஆழமான ஒரு புத்தகத்தை பத்தி பேச போறோம். அதாவது ஹாஜா மொய்தீன் அவர்கள் எழுதிய ரூட்ஸ், ட்ரேட்ஸ் அண்ட் ஃபேத் ஆஃப் தி சூலியாஸ், a historical background of Tamil Muslims in Kuala Lumpur. ஆமா, கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா பள்ளியின் தலைவரா இருக்கிற ஹாஜா மொய்தீன் அவர்கள் எழுதின மிக சிறந்த ஆவணம் இது. கண்டிப்பா. இது சும்மா ஒரு கொடியாற்ற வரலாறு கிடையாது நேர்களே. ஒரு தொழில்நுட்ப மாற்றம், அதாவது ஒரு டெக்னாலஜி எப்படி ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தோட தலையெழுத்தையே மாத்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சவாலை எதிர்கொண்டு அவங்க எப்படி மலையாவுக்கு புலம்பெயர்ந்தாங்க, கோலாலம்பூர் மாதிரி ஒரு பெரிய நகரத்தை உருவாக்குறதுல தமிழ் முஸ்லிம்கள் எப்படி ஒரு முக்கிய தூணா இருந்தாங்கங்கிறத தேட போறோம். சரியா சொன்னீங்க. இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு இது ஒரு வரலாற்று பதிவா தெரியல, மாறா ஒரு சர்வைவல் மாஸ்டர் கிளாஸ், அதாவது வீழ்ச்சியிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுங்கிறதுக்கான ஒரு பாடமா தான் தோணுச்சு. உண்மைதான். அவங்க மலையாவுக்கு எப்படி வந்தாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சுட்டு இருந்த பாரம்பரிய கடல் வர்த்தகம் எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு நாம புரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல தமிழ் முஸ்லிம்கள் நாகோர், போர்ட் நோவோ, அதாவது இப்போதைய பரங்கிப்பேட்டைன்னு சொல்லுவோம்ல, ஆமா, அந்த துறைமுகங்கள்ல இருந்துதான். அங்கிருந்து மலக்கா நீரிணைக்கு பாய்மர கப்பல்கள்ல தான் பயணம் செஞ்சாங்க. இந்த பயணம் முழுசா இயற்கைய, குறிப்பா பருவக்காற்றை நம்பிதான் இருந்துச்சு. கரெக்ட். ஆகஸ்ட் செப்டம்பர் மாசங்கள்ல காத்து அடிக்கிற திசையில பயணத்தை தொடங்குவாங்க. அப்புறம் பிப்ரவரி ஏப்ரல் வாக்குல காத்து எதிர் திசையில மாறும்போது ஊருக்கு திரும்புவாங்க. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம் நேயர்களே. இந்த பாய்மர கப்பல் வர்த்தகம் ஒரு பெரிய சாம்ராஜ்யமா இருந்துச்சு. சுமார் 15 பெரிய கப்பல்கள் இந்த தடத்துல தொடர்ந்து இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனா 1830கள்ல நிலைமை தலைகீழா மாற ஆரம்பிச்சுது. ஐரோப்பாவுல நடந்த தொழில் புரட்சியால நீராவி இன்ஜின், அதாவது ஸ்டீம் இன்ஜின்ஸ் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. அட, இந்த ஸ்டீம் இன்ஜின் வந்தோனே எல்லாமே மாறிடுச்சா? கண்டிப்பா. கிழக்கிந்திய கம்பெனி ரொம்ப வேகமா வானிலையை சார்ந்து இருக்காத நீராவி கப்பல்ற அறிமுகப்படுத்தினாங்க. இதுக்கு காத்திருக்க தேவையே இல்ல. இத நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பல தலைமுறைகளா பாய்மர படகுகளை ஓட்டி பழகுனவங்க திடீர்னு கடல்ல அதிவேக புல்லட் ட்ரெயின்களோட போட்டியிட வேண்டிய சூழ்நிலை வந்த மாதிரி இல்லையா? ஆமா, ஒரு அருமையான உதாரணம். ஆனா இந்த புல்லட் ரயில் உவமையில ஒரு சின்ன திருத்தம் சொல்லணும். என்னது? புல்லட் ரயிலுக்கு கூட தண்டவாளம் தேவைப்படும். ஆனா அந்த நீராவி கப்பல்களுக்கு அது கூட தேவையில்லையே. கடல்ல எந்த தடையும் இல்லாம ரொம்ப வேகமா போச்சு. ஓஹோ, அப்படி பாக்கும்போது இவங்களால அந்த வேகத்தோட போட்டியிடவே முடியல. நிச்சயமா முடியாது. அதுக்கு நடுவுல 1869ல சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டது நிலைமைய இன்னும் மோசமாக்கிடுச்சு. ஆமா, பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தூரம் குறைஞ்சதுனால ஐரோப்பிய கப்பல்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால பல நூற்றாண்டுகளா அவங்க கட்டி எழுப்பின அந்த பொற்கால கடல் வர்த்தகம் ஒரே இரவுல வீழ்ச்சி அடைஞ்சது. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. பொதுவா இந்த மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சி வந்தா எந்த ஒரு சமூகமும் முடங்கி போயிருவாங்க. ஆனா தமிழ் முஸ்லிம்கள் தளர்ந்து போகல. அவங்க மாற்று வழியை தேடினாங்க. சிலோன், பர்மா, குறிப்பா மலையா தீபகற்பத்துக்கு புலம்பெயர்ந்தாங்க. அந்த மாற்று வழிதான் அவங்கள பினாங்கு துறைமுகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. பினாங்கு அவங்களுக்கு ஒரு முக்கிய மையமா, ஒரு நியூக்ளியஸா மாறுச்சு. கரெக்ட். ஆனா கப்பல்ல சரக்குகளுக்கு பதிலா பயணிகளை ஏத்திட்டு வர ஆரம்பிச்சாங்க. பெரிய ஐரோப்பிய நீராவி கப்பல்களோட இவங்களால நேரடியா மோத முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஒரு நிமிஷம், அப்போ எப்படி அந்த துறைமுகத்துல அவங்களால நிலைச்சு நிக்க முடிஞ்சது? அங்கதான் அவங்க ஒரு புது வர்த்தகத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு பேரு லைட்டரேஜ் சேவைகள், அதாவது லைட்டரேஜ். லைட்டரேஜ் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. பெரிய ஐரோப்பிய நீராவி கப்பல்களால துறைமுகத்தோட கரை வரைக்கும் வர முடியாது. கடல்ல தூரமா தான் நிப்பாட்டணும். அங்கிருந்து சரக்குகளையும் பயணிகளையும் சின்ன படகுகள் மூலமா கரைக்கு கொண்டு வரணும். அட, இன்றைய இ-காமர்ஸ் மொழியில சொல்லணும்னா இதுதான் அந்த முக்கியமான லாஸ்ட் மைல் டெலிவரி, ஆமாவா? சரியா புடிச்சிட்டீங்க. முழு கப்பலையும் சொந்தமா வச்சுக்க முடியாட்டியும் இந்த லாஸ்ட் மைல் டெலிவரியை அவங்க முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு நகர்வு. கடல்ல படகுகளை லாவகமா கையாளுற அந்த பல நூற்றாண்டு கால அனுபவம் அவங்களுக்கு கை கொடுத்திருக்கு. ஆமா, இந்த லைட்டரேஜ் சேவையில அவங்க முழு ஏகபோக உரிமை, அதாவது மோனோபோலி பெற்றாங்க. துறைமுக பொருளாதாரத்துல தவிர்க்க முடியாதவங்களா மாறிட்டாங்க. இப்போ பினாங்ல காலொன்றினதுக்கு அப்புறம் அவங்க எப்படி மலையா முழுவதும் பரவுனாங்கங்கிறத பார்க்கணும். பினாங்குல இருந்து தைப்பிங், ஈப்போ, கிள்ளான், கோலாலம்பூர்னு பல நகரங்களுக்கு பரவுனாங்க.
உதாரணத்துக்கு 1895ல ஆரி முகமது காசிம் என்பவர் கிள்ளானுக்கு போய் பெரிய அளவுல தொழில் தொடங்கினாரு. சரி, இப்படி இவ்ளோ மக்கள் மலையாவுக்கு தொடர்ந்து எப்படி வந்தாங்க? அவங்கள ஏத்திட்டு வந்த ஒரு புகழ்பெற்ற கப்பல் பத்தி நீங்க சொல்லி ஆகணும். நீங்க எஸ் ராஜுலா கப்பலை பத்தி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த எஸ் ராஜுலா கப்பல் பத்தி படிக்கும்போது எனக்கே சிலிர்த்துடுச்சு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த ராஜுலா வெறும் போக்குவரத்து சாதனம் கிடையாது. பல ஆயிரம் இந்திய குடியேறிகளுக்கு மலாயாவை அறிமுகப்படுத்தின ஒரு உணர்ச்சிகரமான நினைவிது. அதோட சேவை காலமும் ரொம்ப அதிகம் இல்ல? ஆமா, 1927ல இருந்து 1974 வரைக்கும், அதாவது சுமார் 47 வருஷம் இது சேவையில் இருந்துச்சு. அடேங்கப்பா, 47 வருஷமா? அதுல எவ்ளோ பேர் பயணம் செஞ்சிருப்பாங்க? முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்புன்னெல்லாம் சேர்த்து குறிப்பா அந்த டெக் பயணிகளா மட்டும் ஒரே நேரத்துல 5113 பேரை ஏத்திட்டு போயிருக்கு. ஒரு நிமிஷம், 5113 பேர் அந்த திறந்தவெளி தளத்திலயா பயணம் செஞ்சாங்க? ஆமா, வெயில் மழைன்னு பார்க்காம நெருக்கடியா பயணம் பண்ணாங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சமூக பிணைப்பு உருவாக்குச்சு. 2ஆம் உலகப் போரின் போது துருப்புக்களை ஏத்திட்டு போற கப்பலாவும் இது செயல்பட்டது. இத கேட்கும்போதே ஒரு கேள்வி வருது. இவ்ளோ ஆபத்தான நீண்ட கடல் பயணங்கள், முற்றிலும் பரிச்சயமில்லாத புதுதேசம், இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பும் கொடுத்தது எது? அதுக்கு காரணம் அவங்களோட ஆன்மீக வேர்கள்லாம். அவங்க தங்களோட நம்பிக்கைய தாய்நாட்டிலேயே விட்டுட்டு வரல. நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற நாகூர் தர்காவை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நாகூர் தர்காவோட வரலாறு ரொம்ப முக்கியமானது. இமாம் சையத் அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீத் அவங்க 1490ல இருந்து 1579 வரைக்கும் வாழ்ந்த ஒரு பெரிய ஞானி. இவரை பத்தி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. 16ஆம் நூற்றாண்டுல தஞ்சைய ஆண்ட ஹிந்து மன்னரான அச்சுத்தப்ப நாயக்கரோட நீண்ட கால நோய இந்த ஞானி குணப்படுத்தினாராமே. ஆமா, ரொம்ப சரியா சொல்லீங்க. அதுக்கு நன்றி கடனா அந்த மன்னர் 200 ஏக்கர் நிலத்து மானியமா வழங்குனாரு. அதுக்கப்புறம் அந்த பிரதாப் சிங் மன்னர் தான் அங்க ரொம்ப உயரமான மினாராவை கட்டினாரு. இது ஒரு மத நல்லிணக்கத்துக்கு மிகப்பெரிய உதாரணம். அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நேயர்கள் யோசிக்கலாம். அதாவது இந்த மத நல்லிணக்கம், ஆன்மீக நம்பிக்கை இதெல்லாம் அவங்க மலையாவுக்கும் கொண்டு போனாங்க. ஆமா, பாத்தீங்கன்னா பினாங்குல 1801லயும் சிங்கப்பூர்ல 1828லயும் அதே நாகூர் தர்காங்கிற பேர்லயே நினைவிடங்கள் அமைச்சாங்க. இந்த ஆன்மீக நம்பிக்கை தான் புதுநிலத்துல அவங்கள நிலைநிறுத்துறதுக்கான மனபலத்தையும் ஒற்றுமையையும் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு புதிய நிலத்துல தங்களோட அடையாளத்தை இழந்துடக்கூடாதுங்கிற அந்த பிடிப்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இறுதியா அவங்க கோலாலம்பூரை சென்றடைஞ்ச போது அங்க மற்ற சமூகங்களோட எப்படி இணைஞ்சு வாழ்ந்தாங்க? ஆரம்பகால கோலாலம்பூர் பத்தி சொல்லணும்னா, இப்போ இருக்கிற மாதிரி பெரிய கட்டடங்கள் எல்லாம் அப்ப கிடையாது. ஆமா, அது வெறும் தகரம் தோண்டி எடுக்கிற ஒரு குடியேற்றமா தான் இருந்துச்சு. அங்க சுமத்ரா, ஜாவானிய மற்றும் மலாக்கா சமூகங்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க. கம்புங் மலாயு, கம்புங் மலாக்கா, கம்புங் ராவான்னு பல பகுதிகள் இருந்துச்சு. இந்த பகுதிகள்ல தான் நம்ம தமிழ் முஸ்லிம்களும் இணைஞ்சு வாழ்ந்திருக்காங்க. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா, கோலாலம்பூருங்கிற பிரம்மாண்டமான நகரம் உருவாகும் போதே அது பல்வேறு கலாச்சாரங்களோட சங்கமமா தான் இருந்திருக்கு. குறிப்பா அந்த ஜாவா தெரு அப்படிங்கிறது முஸ்லிம் மற்றும் சீன சமூகங்களை பிரிக்கிற ஒரு முறைசாரா எல்லையா இருந்திருக்கு இல்லையா? ஆமா, ஆனா அவங்க தனித்து வாழல. சீன சமூகத்தோட கேபிட்டான் சீனா, யா பல்லோய், அப்புறம் சுல்தான் புவாசா போன்ற தலைவர்களோட இணைந்து தமிழ் முஸ்லிம்களும் கோலாலம்பூரின் வளர்ச்சியில பெரும் பங்காற்றியிருக்காங்க. இந்த வரலாற்றை பார்க்கும்போது சிலிர்ப்பா இருக்கு. பாய்மரக் கப்பல் வர்த்தகம் வீழ்ச்சி அடைஞ்சதுல தொடங்கி லைட் ரேஜ் சேவைகள் மூலமா புது வாழ்க்கையை அமைச்சு தங்களோட ஆன்மீக வேர்களை புது தேசத்துல நிலைநிறுத்தியிருக்காங்க. ஆமா, தமிழ் முஸ்லிம்களின் வரலாறு உண்மையிலே ஒரு மாபெரும் சர்வைவல் மாஸ்டர் கிளாஸ் தான். ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஆமா நேயர்களே, இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நீங்க யோசிச்சு பாருங்க. அன்று நீராவி கப்பல்கள் தமிழ் முஸ்லிம்களின் தொழிலை முற்றிலுமாக மாத்துச்சு. அதை எதிர்த்து அவங்க முடங்கி போகல. லைட்டர் ஏஜ் அப்படிங்கிற ஒரு புது பாதையை உருவாக்குனாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்வுல செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் தான் புதிய நீராவி கப்பல்கள். இது பல வேலைகளை மாத்திட்டு இருக்கு. உண்மைதான். பல பாரம்பரிய திறன்கள் காலாவதியாகிடுமோங்கிற பயம் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. அதனால நேயர்களே, தமிழ் முஸ்லிம் முன்னோடிகளைப் போல நாமும் இந்த ஏஐங்கிற வீழ்ச்சியை கண்டு முடங்காம நமக்கான புது வாய்ப்பை, அதாவது உங்களுக்கான அந்த லைட்ரேஜ் என்னங்கிறத எப்படி உருவாக்க போறீங்க? உங்க துறையில ஏஐயால தொட முடியாத அந்த இடம் எதுன்னு யோசிக்கணும். கண்டிப்பா. இதை பற்றி தீவிரமாக சிந்தித்து பாருங்கள் நேயர்களே. நாமும் ஒரு புது பாதையை உருவாக்குவோம். மற்றொரு ஆழமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.